ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற இவையெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்தது நம் தமிழ் மொழி என்று சொன்னால் அது மிகையாகாது. நம் தமிழ் மொழியானது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த ஒரு மொழி. இந்தியாவில் மட்டும் இல்லாம இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லயுமே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. நம் தமிழ் மொழியில மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. 4 லட்சத்துக்கும் அதிகமான வார்த்தைகள் இருக்கு. அதனால பிற மொழியோட உதவி இல்லாம தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மொழி அப்படின்னா அது நம் தமிழ் மொழி. மற்ற மொழிகள்லாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எழுத்து, சொல், யாப்பு, அணி போன்ற 4 இலக்கணம் தான் காணப்படும். ஆனா பொருளுக்குன்னு ஒரு இலக்கணம் கொண்ட ஒரு மொழி அப்படின்னா நம் தமிழ் மொழி மட்டும்தான். உலகத்திலேயே ஒரு மொழிக்குன்னு சங்கம் வைத்த ஒரு மொழி அப்படின்னா அது நம் தமிழ் மொழி மட்டும்தான். அதே மாதிரி ஒரு மொழியோட பேரை மனிதர்களுக்கு வைக்க முடியும் அப்படின்னா அது தமிழ் மொழியில மட்டும்தான் சாத்தியம். தமிழரசி, தமிழ்ச்செல்வி, செந்தமிழ் செல்வன், இந்த மாதிரி நம் தமிழ் மொழியை பெயர்களாக கொண்ட மனிதர்களை கூட நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. நம் தமிழ் மொழியோட இன்னொரு சிறப்பு என்னன்னா நம் தமிழில் காணக்கூடிய அந்த ரகரம் நம் தமிழை போல வேற எந்த மொழியிலுமே உச்சரிக்க முடியாது. 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடிய பக்தி இலக்கியங்கள், அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்கள் பாடிய தேம்பாவணி, அதே இஸ்லாமிய மதத்துக்கு பாத்தீங்கன்னா உமறு புலவர் அவர்கள் பாடிய சீரா புராணம் அப்படின்னு நம் தமிழ் மொழியில எக்கச்சக்க நூல்கள் காணப்படுது. 16 சிறப்பு பண்புகளை பெற்றது நம் தமிழ் மொழி. நம் இந்தியாவில செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 6 தான். அதுல தமிழ் மொழி தான் முதல்ல இந்தியாவில செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழி. தமிழ் மொழி எத்தனை சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி நம் தமிழர்களும் சிறப்பு வாய்ந்தவங்க தான். மொழிக்கு இலக்கணம் வகுத்த நம் தமிழர்கள் மனித வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்தனர் என்பதே உண்மை. தமிழர்களுடைய வாழ்க்கைய அகவாழ்வு, புறவாழ்வு அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். ஏன்னா அவங்க அப்படிதான் பிரிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்பின் 5 இணையாக காதலை பார்த்தார்கள் நம் தமிழர்கள். விருந்தோம்பல் அப்படின்ற பண்புல நம் தமிழர்களை சிறந்தவங்கன்னு சொல்லலாம். விருந்து அப்படின்னா புதுமை அப்படின்னு அர்த்தம். யாரு என்னன்னு பேர் தெரியாதவங்க கூட வீட்டு வாசல்ல நின்னா சாப்பாடு போட்டு அனுப்புறதுதான் நம் தமிழர்களுடைய பாரம்பரியமா இருந்துச்சு. ஒரு காலத்துல நம் தமிழர்களுடைய தெரு வீதிகள்லாம் பாத்தீங்கன்னா சாதம் வெடிச்ச தண்ணீரா ஓடிட்டு இருக்குமா. எவ்வளவு பேருக்கு அவங்க சாப்பாடு போட்டு அனுப்பியிருப்பாங்க இல்லையா. வள்ளுவர் கூட ஒரு குறள்ல, விருந்தோம்பல் என்ற ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு, விருந்தினர்களை வெளியே இருக்க செய்து விட்டு தான் மட்டும் வீட்டின் உள்ளே உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது அமிர்தமாகவே இருந்தாலும் அது வேண்டுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுல இருந்து விருந்தோம்பலுக்கு தமிழர்கள் எந்த அளவுல முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஈகை, கொடை, உலக ஒருமைப்பாடு, நட்பு, காதல், வீரம், நாகரிகம், பண்பாடு, ஆட்சி முறை என அனைத்திலுமே சிறந்து விளங்கியவர்கள் நம் தமிழர்கள். வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, காவேரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய பலவாறு ஓடி திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று பாரதி அவர்கள் பாடிய வரிகள் தான் நமக்கு ஞாபகம் வருது. நம் பாரதியார் இருக்கிறாரே, இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மொழிகள், அதே மாதிரி ஃபாரின் லாங்குவேஜ் 2, கிட்டத்தட்ட 32 மொழிகள்ல சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற கவிஞர்னா பாரதியார். அந்த பாரதியாரே என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது யாம் எங்கும் காணோம் என பாடியிருக்கிறார். அதே மாதிரி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று. இப்படி தமிழும் தமிழர்களும் என்னைக்குமே சிறப்பு வாய்ந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட தமிழர்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகை, ஒரு பெரிய பண்டிகை அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகையை சொல்லலாம். பொங்கல் பண்டிகையை நம்ம பொங்கல்னு சொல்றதை விட தமிழர் திருநாள்னு சொல்றதுதான் அதிகம். அப்போ இதுல இருந்தே நமக்கு தெரியும் பொங்கல் பண்டிகைக்கும் தமிழர்களுக்கும் உள்ள பிணைப்பு எத்தகையது அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் பண்டிகையை 4 நாளா கொண்டாடுவாங்க. முதல்ல வர்றது போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான். ஆனா அதே சமயம் விளைச்சலுக்கு உதவி புரிகின்ற அந்த மழைக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த போகி பண்டிகை பார்க்கப்படுது. அதாவது இந்திர விழாவாக பழங்கால மக்கள் இந்த போகி பண்டிகையை கொண்டாடிட்டு வந்தாங்களாம். அதுக்கு அடுத்த நாள் தை 1 பெரும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அறுவடை திருவிழா என்றும் சொல்வார்கள். ஏனென்றால் ஆடி திங்களில் விதைத்து இந்த தை திங்களில் அறுவடை செய்து அதை கதிரவனுக்காக சமர்ப்பிப்பாங்க. ஏன்னா விளைச்சலுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது சூரியன் தானே. அதனால அந்த சூரிய பகவானுக்காக அந்த முதல் பொங்கலை படையலிட்டு வணங்குவாங்க நம் தமிழர்கள். இந்த பொங்கல் பண்டிகை பாத்தீங்க அப்படின்னா முழுக்க இயற்கைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்டிகையாக திகழ்கிறது. பெரும் பொங்கலுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா மாட்டு பொங்கல், கோ பூஜை, பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு.
இருக்கு இந்த பொங்கலுக்கு. இந்த பொங்கலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவுக்கு பயன்படக்கூடிய அந்த கருவிகளுக்கும் அதே மாதிரி உழவு தொழிலுக்கு முக்கியமானதாக விளங்கக்கூடிய அந்த காளை மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மாட்டு பொங்கலை வந்து கொண்டாடுறாங்க. மாடு அப்படின்னா தமிழ்ல செல்வம் அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்துல மக்களுடைய பெரிய செல்வமாக இருந்ததே மாடுகள் தானா. அந்த மாடுகளை வச்சுதான் ஒரு வீட்டோட செல்வம் என்னன்றதையும் அளப்பாங்களாம். அதனால அந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க. பொங்கல் செய்து கால்நடைகளுக்கு கொடுத்துட்டு அந்த கால்நடைகளை வந்து தெய்வமாகவே பாவித்து வழிபடுவார்களாம் நம் தமிழர்கள். அதே நாள்ல தான் ஜல்லிக்கட்டு, உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளையும் நடத்துவாங்க. அந்த மாட்டுக்கு படைக்கக்கூடிய அந்த பொங்கலை வந்து மாட்டு பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்போ தன்னுயிர் போல இந்த மண்ணுயிரையும் காத்த இந்த தமிழர்களுடைய அந்த பண்பாட்டை, அந்த நன்றி உணர்வை என்னன்னு சொல்றது இல்லையா. அடுத்து கடைசியா காணும் பொங்கல். காணும் அப்படின்னா பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். நம் தமிழ் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைய தினம் வந்து அவங்க வீட்டுல நல்ல பல வகையான உணவு வகைகளை சமைச்சு எடுத்துட்டு அவங்க உற்றார் உறவினர்களை போய் பார்த்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அன்றைய நாள் ரொம்பவே வந்து பொழுதுபோக்கா ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னைக்குதான் வந்து நம்ம கிட்ட போனு, லேப்டாப் அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா எந்த ஒரு தொழில்நுட்பமுமே இல்லாத ஒரு காலத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நேர்ல போய் பார்த்து சந்திச்சு பேசி எல்லா பகைமையும், எவ்வளவு சண்டை இருந்தாலும் எவ்வளவு கோவம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு பகைமையை தவிர்த்துட்டு முற்றிலுமாக ஒரு நட்புணர்வோட சந்தோஷமா அந்த நாளை வந்து போக்குவாங்க. இதுதான் வந்து காணும் பொங்கல்னு சொல்றாங்க. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமானது கொண்டாடப்படுது. திருவள்ளுவர் அருளிய அந்த திருக்குறளானது நம் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சொல்லணும். இந்த திருக்குறள் புத்தகம் மட்டும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. தமிழர்களுடைய பெருமை இந்த திருக்குறள்னு சொன்னா அது மிகையாகாது. இப்படியாக இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகிய அனைத்தையுமே ஒரு சேர கொண்டதாக விளங்குது இந்த பொங்கல் பண்டிகை எனப்படும் நம் தமிழர் திருநாள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் வரிகள் தான் நினைவுக்கு வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.